இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமாகிய திருமிகு செம்மலை அவர்கள் இருந்துள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? நல்ல மகிழ்ச்சி. முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் சில முக்கியமான வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, களையும் பயிரும் ஒன்றாக வளர முடியாது, களையும் பயிரும் ஒன்றாக விளந்து வெள்ளாமையாகாது, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் சேர்ந்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பீடிகைகளாக போட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரிந்து இருப்பவர்கள் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்ததாகவும் அதற்கு எடப்பாடி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் பத்திரிகை செய்திகள் பலமுறை அதை பற்றி ஒரு பெரிய டிபேட்டாகவே போயிருக்கு. மீண்டும் ஒரு முறை அதை தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்து போனவர்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாலே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை 6 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் சந்தித்ததாகவும் பிரிந்தவர்களை சேர்த்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னதாகவும் சொல்லுகிறீர்கள். அதாவது அது பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்த யூக செய்தி தான். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், எங்களுடைய பொதுச் செயலாளரை முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சந்தித்தது உண்மை. அப்பொழுது பேசப்பட்ட பேச்சு என்னவென்றால், எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல், அதாவது கழகத்திற்கு நீங்கள் பொதுச் செயலாளராக உறுதி செய்யப்பட்டு விட்டீர்கள், கழகத்திற்கு நீங்கள் தான் பொதுச் செயலாளர், உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது, உங்களை நம்பித்தான் நாங்களும் உங்களை பின்பற்றுகிறோம். எனவே இந்த இயக்கத்தை காப்பாற்றி இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பில் அமர வைப்பது பொதுச் செயலாளராகிய உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும், அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று பேசப்பட்டதாகத்தான் தகவல் வந்தது. இணைப்பு பற்றி எதுவும் பேசப்படவில்லையா? நிச்சயமாக அப்படி வாய்ப்பில்லை. அப்படி இணைப்பு பற்றி நீங்கள் சொல்வதைப் போல இணைப்பை பற்றி பேசியிருந்தால் அதில் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டவர்கள் அல்லது சந்தித்தவர்கள் வெளியிலே ஒளிவு மறைவில்லாமல் சொல்லி இருக்கலாம். எனவே அவர்கள் அப்படி ஒன்றும் இதைத்தான் பேசணும் என்று சொல்லவில்லை. ஆனால் பேசியது இந்த நம்முடைய இயக்கம் 2026 தேர்தலில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை, ஆவலை, அந்த ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், உங்களுடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் என்ற அந்த உறுதிமொழியை சொல்லத்தான் அங்கு அவர்களை சந்திப்பு நடந்ததை தவிர, நீங்கள் சொல்லுவதைப் போல பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்று அவரை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் மாவட்ட செயலாளர்களுக்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கோ ஏற்பட வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 23% ஓட் பர்சன்டேஜ் அதிமுக வாங்கியிருக்கு. குறிப்பாக தேனியிலையும் அதே போல் ராமநாதபுரத்துலேயும் ஒரு 3வது இடத்துக்கு போகக்கூடிய கட்சி கிடையாது அதிமுக. ஒரு 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. எல்லாருமே கட்சிக்குள்ளே இருந்தவங்க தான். சசிகலா அவர்கள், தினகரன் அவர்களையும் நம்ம ஓரம் தள்ளி வச்சிடலாம். ஓபிஎஸ் இருக்கார், அவர் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டிருக்காரு, ரெட்டலையை மீறி அந்த இடத்துல 2வது இடத்துல வந்திருக்காரு. அப்படின்னா அவரை சேர்த்துப்பதில் என்ன சிக்கல் இருக்குங்க ஐயா? அதாவது ஒரு இயக்கம் ஒரு தேர்தலிலே ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிறது, அதை எதிர்த்து அதுவும் அந்த இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டைலையை எதிர்த்து ஒருவர் போட்டியிடுகிறார். அப்படி போட்டியிடுவதன் மூலம் வாக்குகள் பிரிகிறது. அப்படி வாக்குகள் பிரிகிற போது எங்களுடைய இயக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிற போது, அப்படி போட்டி போடுவதற்கு காரணமாக இருந்தவர்களை சேர்த்து கொண்டால் மட்டும் எப்படி சேர்த்து கொள்ள முடியும்?
நாம தானே விலக்கி வச்சோம் பொதுக்குழுவெல்லாம் கூட்டி. பொதுக்குழுவில் விளக்கப்பட்டதற்கு காரணம் சொல்லியாகிவிட்டது. எனவே செய்த தவறுக்கு அந்த காரியத்தை பொதுக்குழு அந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி முடிவு எடுத்த பிறகு அந்த செய்த குற்றத்தை மீண்டும் எப்படி ஏற்றுக்கொண்டு சேர்க்க முடியும்? குற்றம் தானே. கட்சியில் ஒன்றாக பயணித்தவர் தானே அவர். இல்லை, பயணித்தவர்னா கூட ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து விலகுகிறார், ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதுவே அந்த கட்சிக்கு இழப்பு என்று சொல்லிவிட முடியாது. அப்படி நீக்கப்பட்டவரை விலக்கப்பட்டவரை சேர்த்தால்தான் கட்சிக்கு மறுவாழ்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தபோது அவருக்கு இணையான ஒரு தலைவர் EVK சம்பத் அண்ணாவை விட்டு வெளியேறினார். ஆனால் அப்படி வெளியேறிய பிறகு கூட அண்ணா அவர்கள் பின்னாலே அரசியல் வாழ்விலே வெற்றி பெற்றார். அதுபோல் நம்முடைய பொன்படச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையிலே இந்த இயக்கம் இயங்குகிற போது அந்த இயக்கத்திலிருந்து நாஞ்சில் மனோகரன் வெளியேறினார். அவர் ஒரு முக்கிய நிர்வாகி, ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவர் நீங்கிய அவர் விலகிய பிறகும் இந்த இயக்கத்திற்கு தோல்வி ஏற்படவில்லை. புரட்சித் தலைவர் வெற்றி கண்டார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் SDS அவர் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். எங்கள் ஊருக்காரியா? அப்படியா? முக்கிய தலைவராக இருந்தார். அவர் கட்சியை விட்டு வெளியேறினார். அப்படி வெளியேறிய பிறகுதான் புரட்சித் தலைவி அவர்கள் பல வெற்றிகளை பெற்றார். எனவே ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு தலைவர் விலகுவதாலோ விலக்கப்படுவதாலோ அந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லிவிட முடியாது. எனவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திற்கு கொள்கைகளுக்கு மாறாக அல்லது இந்த இயக்கத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே அல்லது இந்த இயக்கத்திற்கு கொஞ்சம் சேதாரம் ஏற்படுகிற வகையிலே அவர் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தொண்டர்கள் அடங்கிய பொதுக்குழு அந்த முடிவை எடுத்தது. எனவே இன்றைக்கு இருக்கிற நிலையில் அதே தவறைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். திரு OPS அவர்கள் அதே தவறை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். OPSக்கு இடமே கிடையாது அதிமுகவில். அதாவது அது பொதுச்செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் வழக்குகள் மேல் வழக்கு போடுவது, தேவையில்லாமல் நீதிமன்றம் படி ஏறுவது, முடிந்த பிரச்சனையை கிளறி விடுவது, ஏதாவது இந்த இயக்கத்திற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பிலே தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருவது, அல்லது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற போது இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேதாரம் ஏற்பட வேண்டும், நாம் இல்லாத இயக்கம் அது இயக்கமாக இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்ற அந்த கெடுமதியோடு செயல்பட்டால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தில் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்திருந்தாலும் எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால்தான் அவர் விளக்கப்பட்டார். எனவே இதே தவறுகளை, இதே குற்றங்களை அவர் தொடர்ந்து செய்து வருவதால் அவரை மீண்டும் சேர்த்து கொள்வதற்கான மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஐயா, ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னீங்கய்யா. அண்ணாவை எக்ஸாம்பிள் சொன்னீங்க, எம்ஜிஆரை சொன்னீங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சொன்னீங்க. அவர்களை முக்கியமானவர்கள் விளக்கப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் தான் அந்த விளக்கம் என்பது நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானையா அதிமுக சந்திச்சிருக்கு. தேனிலையும் சரி, ராமநாதபுரத்துலையும் சரி, 3வது இடத்துக்கு அதிமுக போயிருக்கும் போது அதை நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் அந்த வெற்றி வாய்ப்புகளை இழந்ததையெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் நாங்கள் தோற்றதுண்டு. நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களைத்தான் புரட்சித் தலைவர் ஒரு தேர்தலை பெற்றார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பல தேர்தல்களில் நீங்கள் சொன்னதைப் போல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் டெபாசிட் இழந்தோம். அப்படியும் நடந்தது. எனவே 1-2 தேர்தல்களிலே வெற்றி தோல்வியை அதாவது அந்த வெற்றி தோல்வியை வைத்து ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியை நாம் எடை போட்டு விட முடியாது. எனவே அந்த வகையிலே இந்த தோல்விகள் எல்லாம் எங்களுக்கு அடுத்து வர்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதாகத்தான் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த அந்த நிலைமையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர தோல்வி என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கிற அந்த கேள்வியிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், அந்த இயக்கத்திற்கு தோல்வி ஏற்படக்கூடாது
என்ற உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதைப் போலத்தான் உங்களுடைய கேள்வி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வெற்றியை என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 நிச்சயமாக பெறும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொடர்ச்சி வெற்றி பெறணும், அதுதான் வந்து உங்களுடைய விருப்பம், தொண்டரையாகிய உங்கள் விருப்பம், அதிமுகவுடைய இருக்கும் அந்த விருப்பம் தான் இருக்கும். ஆனாலும் 2019 இருந்து இந்த தேர்தல் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அதிமுகவால் பெற முடியல. சமீபத்தில் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவால் பெற முடியல. அதாவது இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி அடைகிறீர்கள், வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர, நாங்கள் போட்டியிட்ட அத்துணை தேர்தல்களிலும் நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்க்கிற போது வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு தான் வருகிறது. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்து திமுக போட்டியிட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியோட தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 75 இடங்களிலே நாங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமான வெற்றி அல்ல. அது ஆட்சி வரும் போகும், அது வேறு. இப்பொழுது எங்களுக்கு 40 இடங்களிலே இடங்களை நாங்கள் கைப்பற்றவில்லை, ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய வாக்கு சதவீதம் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, வாக்குகளும் கூடியிருக்கிறது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் கூட போன முறை எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டாங்க, இந்த முறை எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டிருக்காங்கன்னு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இருப்பது உண்மைதானே. அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடுகிற இடங்கள் மாறுபடும், கூட்டணிக்கு சில இடங்கள் விடும். அப்பொழுது ஒன்றை கவனிக்க வேண்டும், நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் கூடினாலும் குறைந்தாலும் எங்களோடு கூட்டணி அமைத்த மற்ற தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் போட்டுகிற அந்த தொகுதிகளில் எங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, எங்களுடைய ஓட்டு கூட்டணி கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே போல் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் நாங்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எனவே அது வந்து ஒரு பரஸ்பரம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதனால் அதை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. எங்கள் இப்போ அதாவது நாங்கள் போட்டியிட்ட இடங்கள் குறைவோ கூடுதலோ, நாங்கள் போட்டியிடுற தொகுதியில் நாங்கள் வாங்குகிற வாக்குகள் வாங்குகிறோம். அதோடு நாங்கள் கூட்டணி கட்சிக்கு விடுகிற இடங்களில் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் பெறுகிற வாக்குகளும் எங்களுடைய வாக்குகள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. எனவே அந்த கணக்கைத்தான் தேர்தல் ஆணையம் போடுகிறது. எனவே நான் சொல்லுகிற இந்த கணக்கு நானாக சொல்லவில்லை, தேர்தல் ஆணையமே அந்த எண்ணிக்கை அந்த வாக்கு சதவீதத்தை சொல்லுகிறது. எனவே கூடி வருகிறதே தவிர குறையவில்லை.